சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தால் நீ என்னை மறவாமல், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் வரமாகுமே, உன்னோடு ஒன்றாகினாய் என் வாழ்வில் வளமாகுமே. உணவாய் எழுந்து ஏனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய். மேலுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்பவே சூப்பராக, ரொம்ப அருமையாக ஏசப்பா இந்த காலை பொழுது நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சென்ற இரவு முழுவதுமாக நம்மளை அரவணைச்சு பாதுகாத்து, நமக்கு எல்லாவித சூழ்நிலைகளில் இருந்தும், நம்மளை இடர்கள்ல இருந்தும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்த ஏசப்பாவுக்கு இந்த அருமையான காலை பொழுதில் நம்ம ரொம்பவே நன்றி கடமைப்பட்டிருக்கோம் குட்டீஸ். ஸோ அவருடைய அரவணைப்பும், அவருடைய வழிகாட்டுதலும், அவருடைய உடனிருப்பும் மட்டும்தான் நம்மளை எப்பயுமே பலப்படுத்தும், நம்மளை எப்பயுமே ஸ்ட்ராங்காக்கும். அப்படிங்கிறதுல நம்ம எந்த ஒரு மாற்று கருத்துமே வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவாக இருந்தால் கூட, எது இல்லைனா கூட, யார் இருந்தாலும் கூட, யார் இல்லைனாலும் கூட, நம்மளை கண்ணின் மணி போல் என் பிள்ளை அப்படின்னு உரிமையாக எடுத்து அவருடைய செட்டைகளுக்கு நிழலில் வச்சு நம்மளை பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஏசப்பா. ஸோ அவருடைய உடனிருப்பு இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது குட்டீஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அருமையான பாடல். அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, அவருடைய உயிராக இருக்கிறாரு. அவர் வெறும் வார்த்தைக்காக மட்டும் அப்படி சொல்லலை, அவருடைய உயிர் மூச்சு தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருந்து நமக்கு வாழ்க்கையை கொடுத்துட்ருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? நம்மளோட உயிர் மூச்சு இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ அந்த உயிர் மூச்சுக்கு காரணமானவங்க யார்? ஏசப்பா. அவங்க தான் அவங்களோட உயிர் மூச்சை கொடுத்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த உலகத்தில் நிலைக்க வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தை எப்படி படைச்சாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாத்தையும் படைச்சப்போ கூட அவங்களுக்கு நிறைவு கிடைக்கல. இறுதியாக அவங்க மனிதனை படைத்து, அந்த மனிதனுக்கு தன்னுடைய நாசிகள்லேருந்து உயிர் மூச்சை கொடுத்து அவன் உயிர் பெற்றதுக்கப்புறம்தான் அவங்க படைப்பே என்னாச்சான், நிறைவானதான். ஸோ அப்படியா நமக்கும் கடவுளுக்குமான உறவு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம இந்த நாள்லையும் புரிஞ்சுக்க வேண்டியது, கடவுளை எது இல்லைனா கூட எனக்கு நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் என்னை பலப்படுத்துகிறீங்க. நான் என்ன பேசினாலும் கூட அதை கேட்குறதுக்கு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு, ஏன்னா அதுக்கான கரெக்டான பாதையில் வழிநடத்தி கூட்டு போகிறதுக்கு நீங்கள் என் கூட இருக்கீங்கன்னு நம்ம ரொம்பவே என்ன பண்ணணும், அவரோட இருதயத்துக்கு பக்கத்தில் போகணுமா குட்டீஸ்? இன்றைக்கி பாருங்களேன், எபிரேயர் 12:11 படியாம், இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாகவும் பெறுவர் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஃபெமிலியரான வசனம் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தில் எவ்வளோ பெரிய ஒரு அர்த்தம் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் குட்டீஸ். நமக்கு எல்லாருக்கும் இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு கொஷின் இருக்கிறது உண்டு. ஏன் நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேன், நான் இவ்வளோ கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? அவங்களுக்குலாம் இது உடனே கிடச்சிருதே, அவங்களுக்குலாம் இதெல்லாம் உடனே நடந்துருதே, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நான் ப்ரேயர் பண்ணியும் கூட, நான் இவ்வளோ உண்மையாக இருந்தும் கூட எனக்கு ஏன் இது கிடைக்கல? அப்படிங்கிற அந்த ஒரு கொஷின் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது உண்டு. அப்படி தானே குட்டீஸ்? அப்படி இருக்கிற எல்லாருக்குமே இந்த வசனம் உரியதாக தான் இருக்கும்.
ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, அது இப்போ ஒண்ணுமே இல்ல குட்டீஸ். ஒரு பில்டிங் கட்டுறாங்கங்கிறப்போ, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு அவங்க நாள் எடுத்துக்குவாங்க. நாள் கட்ட ஆரம்பிச்சு மறுநாள் கட்டி முடிச்சாங்க அப்படின்னா, அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பா நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்படிதானே குட்டீஸ்? அப்ப அதுக்கு பொறுமையா டைம் எடுத்து அத ப்ராப்பரா கட்டி முடிக்கிறதுக்கு நாட்கள் ஆனாலும் கூட, அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமா தரமானதா இருக்கும். அப்படிதானே? அப்போ ஏசப்பா நம்மள பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்மள உருவாக்கிக்கிட்டு இருக்காங்கங்கிறப்போ, அந்த ப்ராசஸ் வேணா ரொம்ப நாளா இருக்கலாம். அல்ல ரொம்ப கஷ்டமானதா இருக்கலாம். அல்ல சோர்வுக்குரியதா இருக்கலாம். ஆனாலும் கூட அதில கிடைக்கக்கூடிய அந்த குவாலிட்டிங்கிறது, நம்ம உருவாக்கப்பட்ட அந்த குவாலிட்டியின் விதங்கிறது எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் குட்டீஸ். ஸோ அததான் இந்த வசனத்தின் மூலமா சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு அது கஷ்டமா இருக்கலாம். இப்போ அந்த சூழ்நிலைலாம் நினைக்கும்போது, ஏன் எனக்கு இப்படி நடக்குதுன்னு இருக்கலாம். ஆனா இத கண்டிப்பா நம்மளோட கண்களுக்கு அவர் வெளிப்படுத்துவாரு. நீ இப்படி கஷ்டப்பட்டதே, நீ இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்காக தான். நீ இப்படி சோர்ந்து போய் இருந்ததே, அதுதான் பன்மடங்கு சந்தோஷமா நீ மாற்றிக்கொள்கிறதுக்காகத்தான் நான் உனக்கு அதை அலோவ் பண்ணேன் அப்படின்னு நம்மளோட கண்களுக்கு புரியும்படியா என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா கண்டிப்பா வைப்பாங்க குட்டீஸ். ஸோ இந்த எபிரேயர் 12:11 இந்த நாள்லையும் இந்த பொழுதுலையும் நம்ம எல்லாருக்கும் நம்ம லைஃப்க்கு தேவைப்படுகிற ஒரு வசனம்ங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அவர் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிற ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, அந்த அந்த துக்கத்துலையும் நம்ம சந்தோஷப்பட ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த அந்த இதை தாண்டி நம்ம வரும்போது கண்டிப்பாக அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய கிருபையும், மிகப்பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு அவர் வச்சிருக்காருங்கிறத புரிய வைக்கும் குட்டீஸ். ஸோ அதுக்காக நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட எங்களை உருவாக்குகிற தேவனாக நீங்கள் இருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களையும் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும், தகப்பனே, இதை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொருவரையும் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் உண்டாக்குற ப்ராசஸ் வேணால் கஷ்டமானதாக இருக்கலாம். அந்த உண்டாக்குறதுக்கு தேவையான டைமிங் வேணால் நிறையா இருக்கலாம். ஆனால் நீங்கள் உருவாக்குகிற நாங்கள் எப்பயும் தரமான குவாலிட்டியில் உண்மையும் நேர்மையும் உமக்கு உகந்த வாழ்க்கையும் வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குவாலிட்டி உள்ள பிள்ளைங்களா நீங்கள் எங்களை உருவாக்கிட்டு இருக்கீங்க டாடி. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழி நடத்துங்க. ஆமீன்.